அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு பார்த்தினாக்கா 2025 உடைய லாஸ்ட்டு வீடியோ இது. 2025 உடைய லாஸ்ட்டு ஒரு சில மணி நேரத்தில் பார்த்தினாக்கா இருக்கும். நம்ம 2025ல் பார்த்தினாக்கா நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளோடு இருந்தோம். ஸோ ஆனால் நமக்கு 2025ல் நடந்த ஒரே ஒரு எக்ஸாம் சொல்லிக்கிற மாதிரினாக்கா அது பிஜிடிஆர்பி எக்ஸாம் மட்டும்தான் நடந்துச்சு. ஸோ அது இல்லாமல் காலேஜ் டிஆர்பி நடந்தது. ஆனால் நம்ம பிஜிடிஆர்பிக்கு மட்டும்தான் எலிஜிபிள் இருக்கிறவங்க காலேஜ் டிஆர்பிக்கு எலிஜிபிள் இல்லாமல் இருந்தீங்க. ஸோ நமக்கு டெட் எக்ஸாம் நடந்தது. அதுலேயும் ஒரு சிலர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் பாஸ் பண்ணாமல் கூட மார்க் ரொம்ப கம்மியாக கூட வந்திருக்கலாம். ஸோ நம்ம பார்த்தினாக்கா 2025 முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் 2025 பற்றி யோசித்து நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம 2026க்கு என்ன பண்ண போகிறோம், ஸோ அதுதான் பார்த்தினாக்கா இந்த இடத்துல பார்க்க போகிறோம். நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நியூ இயருடைய அந்த தீர்மானம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் பார்த்தினாக்கா டிசைட் பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2026ல் நம்மளுடைய ஒரு டார்கெட் என்னவாக இருக்கணும்னா, போஸ்டிங் ஆர்டர் மட்டும்தான் நம்முடைய டார்கெட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம போஸ்டிங் ஆர்டருக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எப்படியாவது பார்த்தினாக்கா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய என்டையர் லைஃப் பார்த்தினாக்கா செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்மளும் பார்த்தினாக்கா தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளால் பார்த்தினாக்கா ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால நம்ம இன்னும் பார்த்தினாக்கா அப்படியே பின்தங்கியே இருக்கோம். ஸோ நம்ம பார்த்தினாக்கா 2026லாவது பார்த்தினாக்கா ரொம்ப நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்தினாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸாம், நடக்கக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் ஆர்டர் வாங்குவோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2026ல் நம்ம போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தினாக்கா இன்னும் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தினாக்கா, நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படின்றத பார்த்தினாக்கா டிசைட் பண்ணுங்கள். நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாமா, இல்லை நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னா பார்த்தினாக்கா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் இல்லை பார்த்தினாக்கா நான் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணல, நான் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்களா இருக்கட்டும். இல்லை பார்த்தினாக்கா எனக்கு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வேணாம், நான் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணல, ஆனால் என்னுடைய டார்கெட் பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் பார்த்தினாக்கா நீங்கள் பாஸ் பண்ணணுமோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமை பார்த்தினாக்கா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணி அதில் பார்த்தினாக்கா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் படிக்க போகிறேன். ஆனால் சார் எப்போ நோட்டிஃபிகேஷன் வருன்னே தெரில, நான் எதுக்காக சார் உட்காந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கணும்? நம்ம திரும்ப பண்ணக்கூடிய ஒரு தப்பு, அந்த தப்பை இந்த 2026 நியூ இயரில் இருந்தாவது நம்ம அதை பண்ணக்கூடாது. அது என்ன சார் அப்படின்னாக்கா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. வந்ததுக்கப்புறம் பார்த்தினாக்கா நம்மளால் ஃபுல்ஃபில்லாக பார்த்தினாக்கா அதுக்கான எஃபர்ட்டை போட முடியாமல் நம்ம பார்த்தினாக்கா ஃபெயில் ஆகிட்டு பின்னாடி நின்றுட்டுருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்கை நம்ம அகைன் 2026ல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன், 2025ல் எண்டில் இருக்கும்போதே சொல்கிறேன், நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்க போகிறீங்க? பிஜிடிஆர்பியா? நமக்கு பார்த்திங்கன்னா 2026 எண்டில் தான் எக்ஸாம் வரப்போகுது, இல்லை 2027ல் தான் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ நமக்கு இன்னும் பார்த்தினாக்கா 1 இயர் இருக்குது, இல்லை பார்த்தினாக்கா 1.5 இயர் இருக்குது. அப்போ அந்த 1.5 இயரும் என்னுடைய டார்கெட் மொத்தம் எங்கே இருக்குன்னா, ஃபோக்கஸ் மொத்தம் பிஜிடிஆர்பி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எப்போனா வரட்டும், 2026 எண்டிலாவது எக்ஸாம் நடக்கட்டும், இல்லை 2027 மிட்டிலையாவது எக்ஸாம் நடக்கட்டும். ஆனால் என்றைக்கு எக்ஸாம் வச்சாலையும் நான் பார்த்தினாக்கா எனக்கான ஒரு வேக்கண்ட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அந்த எக்ஸாமில் பார்த்தினாக்கா நான் தான் டாப் ஸ்கோரராக இருப்பேன். எனக்கு கம்யூனிட்டிலலாம் பார்த்தினாக்கா போஸ்டிங் வேணாம், நான் பார்த்தினாக்கா ஜிடி ஜென்ரல் டர்னில் தான் நான் உள்ளே இருப்பேன். என்னுடைய சிவி லிஸ்ட்டுடைய அந்த லிஸ்ட்டு நேமில் என்னுடைய பேர் பார்த்தினாக்கா டாப் 10க்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி பார்த்தினாக்கா ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க 10 பேரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருன்னே தெரியாது, நீ எல்லாம் படிக்கிறது முட்டாள் தனடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் யார் எதை சொன்னாலும் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
சரிங்களா? நான் சொல்கிறத கூட நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு படுது. நான் வந்து இப்போ எனக்கு பிஜிடிஆர்பி தான் கரெக்டு. நான் அதுதான் படிக்க போகிறேன். நான் இன்னும் 1 1/2 இயர் ஆனாலே பரவாயில்ல. நான் 1 1/2 இயரும் டெய்லி வந்து இப்போ கன்சிஸ்டன்சியாக வந்து இப்போ அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போடுங்க. அதுக்குன்னு வந்து இப்போ நீங்கள் டெய்லி வந்து இப்போ ஒரு 1 hour 2 hours அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சப்ஜெக்ட் நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலலாம் அந்த கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களால் வந்து இப்போ 1 1/2 இயர் 1 year இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ பிஜிடிஆர்பி சூஸ் பண்ணுறவங்களுக்கு அது. சப்போஸ் யூஜிடிஆர்பிஐ இருந்தால் நமக்கு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட்டு ஸோ இந்த இயர் நம்ம வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து வரலை. அது என்ன ரீசனுன்னு தெரில. ஒரு சிலர் 75 மார்க்காக ரெடியூஸ் பண்ணுறாங்க, அதனால இருக்குது அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்லோவாக தான் கொஞ்சம் ரிசல்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கில் வந்து நம்ம எல்லாமே அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ நமக்கு அப்போது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட் வந்த உடனே நமக்கு கண்டிப்பாக யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 2ல் நான் குவாலிஃபை ஆகிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் பிஜி குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா பிஜி ட்ரை பண்ணுங்கள், இல்லை யூஜிடிஆர்பி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். நீங்கள் பிஜிக்கே உட்காந்து படிக்கலாம், இல்லை யூஜிக்கே படிக்கலாம். பிஜிக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 in 1 பேப்பர்ஸ் தான். ஏன்னா வந்து யூஜியில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 150 மார்க்கு வெறும் உங்களுடைய மேஜர் சிலபஸ்லேருந்து தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் பிஜிக்கே உட்காந்து படித்தாலே நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி கிளியரே பண்ணிடலாம். அப்போது உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து கண்டிப்பாக யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜான்வரி ஆர் பிப்ரவரியில் வந்துடும். கண்டிப்பாக டெட்டு ரிசல்ட்டு வந்ததுலேருந்து கரெக்டாக ஒரு மாதம் தான் டைமு, அதுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அதான் நான் ஜனவரியோ பிப்ரவரியோ சொன்னேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன். அப்போது அந்த யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இப்போ ஜனவரி பிப்ரவரி வருதுன்னா நமக்கு இப்போ நாளைக்கு ஜனவரி 1. அப்போ 1லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இருக்கிற அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு 120 days இருக்குது, இல்லை 150 days இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து 150 days 5 month மே மந்த் தான் எக்ஸாம் நடக்குன்னு வச்சுப்போம். அப்போ 150 daysல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்படி படித்தா நம்ம அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம்? அதுக்கான ஷெடியூலை போட்டு அதை படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் கண்டிப்பாக வந்துடும். நோட்டிஃபிகேஷன் பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அதை தாண்டி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா வந்து இந்த மந்த் 2025 நவம்பர்லேயே அனௌன்ஸ் பண்ண வேண்டிய எக்ஸாம் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஜனவரியில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போது நீங்கள் வந்து எனக்கு டீச்சிங் ஃபீல்டே வேணாம், நான் ஸ்கூலில் போய் டீச் பண்ண விரும்பலை, எனக்கு 10th லெவல்லே டீச் பண்ண விரும்பலை, 11th 12th லெவலில் டீச் பண்ண விரும்பலை அப்படின்றவங்க நீங்கள் பிஓஏ எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸர் ஆகலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன, நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பாசிட்டிவ் என்ன, அதே தான் பாசிட்டிவ். என்ன சார் வேக்கன்சி கம்மியாக இருக்குது நெகட்டிவ்னு சொல்லிட்டீங்க, வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதா பாசிட்டிவ்னு சொல்கிறீங்கனாக்கா, நெகட்டிவ் அப்படின்றது இப்போ 50 வேக்கண்ட் தான் வரும். 51 வேக்கண்ட் தான் இப்போ நமக்கு லாஸ்ட்டு ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. 51 வேக்கண்ட்னும் போது நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன், என்னங்க சார் பிஓ எக்ஸாம் படிக்கிறீங்களா அப்படின்னா, சார் அது மொத்தமே 51 வேக்கண்ட் தான் இருக்குது, அதில் நான் எங்கே சார் பாஸ் பண்ண போகிறேன்? அப்போது அந்த இடத்துல அவங்க நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க, நமக்கு அது பாசிட்டிவ். அப்போது நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், அவங்க வந்து 51 வேக்கண்ட்டில் என்னால் பாஸ் பண்ண முடியாதுன்றாங்க. இதே மாதிரி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து வேக்கன்சி ரொம்ப லோவாகுது, என்னால் பாஸ் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்கும் மேலே அதில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து வைடு சிலபஸ் இருக்கும். அப்போ அதை வந்து என்னால் படிக்க முடியாது, நிறைய இருக்கும். அதுக்கு நான் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமே ட்ரை பண்ணிக்கிறேன், இல்லை யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கே ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போது அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அந்த நெகட்டிவை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் அவ்வளோ பேர் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, நம்மளால் முடியும்னு நம்ம படிப்போமே. நம்ம படித்தா என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து வரக்கூடிய அந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமில் மே மந்த் எலெக்ஷனுக்கு முன்னாடி
நாட் பாசிபிள். போஸ்டிங் ஆர்டர்ன்றது எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து பின்னாக்கா போஸ்டிங் ஆர்டர் கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் வந்து பின்னாக்கா பண்ண வேண்டியது 2026 ரெசல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணுங்கள். அது பிஜிடிஆர்பியா, யூஜிடிஆர்பியா, இல்லை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரான்னு சூஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ பிஜிடிஆர்பின்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், 1 இயர் உங்கள் சாலிடாக உங்கள் கையில் டைம் இருக்குது. இதே யூஜிடிஆர்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா மேபி ஏப்ரலில் எக்ஸாம் இருக்கலாம், இல்லை மார்ச்சில் எக்ஸாம் இருக்கலாம். சரிங்களா? இப்போ பிஓ எக்ஸாம் அதுவும் மார்ச்சில் ஏப்ரல்லே எக்ஸாம் இருக்கலாம். அந்த யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், நமக்கு மார்ச் எக்ஸாம் நடக்கலை, ஏப்ரல் நடக்கலைன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் போடாமலாம் போக மாட்டாங்க. எலெக்ஷனை கருத்தில் கொண்டாவது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். வராமல் போகவே போகாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது எலெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணாக்கா மார்ச்சில் எண்டில் இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நமக்கு அதுக்கு முன்னாடியே பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லாமே ஓட்டாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து பண்ணாக்கா அது பிஜிடிஆர்பி வருமானு தெரியாது. ஆனால் மற்ற 2 எக்ஸாம் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய எய்ம் 2026 நான் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும். அது என்ன எக்ஸாம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எவ்வளோ டியூரேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்சி. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வேணாம், நாளைக்கு இன்றைக்கி இந்த செகண்ட் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த செகண்ட்லேருந்து என்னுடைய மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குது, நான் பிஜிடிஆர்பி தான் பாஸ் பண்ண போகிறேன், இல்லை யூஜிடிஆர்பி தான் பாஸ் பண்ண போகிறேன், இல்லை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் தான் பாஸ் பண்ண போகிறேன். என்னுடைய தாட் இது ஏதோ ஒன்று மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக நான் ஒவ்வொரு செகண்டும் நான் அதுக்காக மட்டும்தான் வந்து பண்ணாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இந்த யூடியூப் ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, இல்லை ஃபோன் கால் ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுகிறது, இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா அவாய்ட் பண்ணிவிட்டு நம்முடைய டார்கெட் இதில் ஏதோ ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா 2026 நமக்கான ஒரு வருஷமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்பிக்கையோடு வந்து பண்ணாக்கா அடி எடுத்து வைங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க, நெகட்டிவ் தாட் இது பண்ணுறவங்க யாரை பற்றி யோசிக்காதீங்க. நம்முடைய எய்ம் 2026 கவர்மெண்ட் வேலை, அது மட்டும்தான் எய்மாக இருக்கணும். என்ன எக்ஸாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க, எவ்வளோ டியூரேஷன் இருக்குதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணாக்கா ஷெடியூலை போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 நம்ம எல்லோரும் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்கி அரசு வேலையில் சேரணும் அப்படின்றது நான் கடவுள்கிட்ட மனமார வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.